வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு மாங்காடு டைம்ஸில் தமிழ்நாடு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்க போகுது இல்லையா? நாளைக்கு நடக்க போகுது. இப்போ எல்லாருக்கும் எலெக்ஷன் ஃபீவர் அதிகமாக இருக்குது. ஆன்மீக விஷயம் அந்த மாதிரி போட்டால் கூட யாரும் நிறைய பேர் பார்க்கறதில்ல. அதனால் இந்த தடவை வித்தியாசமாக 39 பார்லிமெண்ட் சீட்ஸ் உடைய கேண்டிடேட் லிஸ்ட்டு மற்றும் அவங்களுடைய சிம்பல் மற்றும் இவிஎம் மிஷினில் அவங்களுடைய சிம்பல் எந்த பொசிஷனில் இருக்குது, அதாவது 1வது பொசிஷனில் இருக்கா, 2வது பொசிஷனில் இருக்கா, 5வது பொசிஷனில் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸோட இந்த வீடியோ வரப்போகுது. தொடர்ந்து பாருங்கள். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூர் கான்ஸ்டியூயன்சி. நமக்கே தெரியும், அண்ணாமலை போட்டியிடுறார் தாமரை சின்னத்தில். இவிஎம் மிஷினில் நம்பர் 1 பொசிஷனில் அது இருக்குது. ரெண்டாவதாக பார்க்க போகிறது சென்னை சவுத் கான்ஸ்டியூன்சி. தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுறாங்க. அவங்களுடைய சிம்பல் லோட்டஸ். இவிஎம்மில் அது 2வது பொசிஷனில் இருக்குது. தேர்டு சென்னை நார்த்து பால் கனகராஜ் போட்டியிடுறாரு. அவருடைய சிம்பல் லோட்டஸ். இவிஎம் மிஷினில் அது 3rd பொசிஷனில் இருக்குது. நாலாவதாக பார்க்குற கான்ஸ்டியூன்சி திருவள்ளூர். கேண்டிடேட் பேர் பாலகணபதி. அவர் போட்டியிடுற சின்னம் லோட்டஸ். இவிஎம்மில் அது 4வது பொசிஷனில் இருக்குது. அடுத்தது சென்னை சென்ட்ரல். போட்டியிடுற கேண்டிடேட் பேர் வினோஜ் பி செல்வம். சிம்பல் தாமரை. பொசிஷன் 4th பொசிஷன். இவிஎம் மிஷினில் 4th பொசிஷனில் இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது நம்ம ஸ்ரீபெரும்புதூர். ஸ்ரீபெரும்புதூரில் விஎன் வேணுகோபால் சைக்கிள் சின்னத்தில் போட்டிடுறாரு. அவருடைய அதாவது இவிஎம் மிஷினில் அவருடைய பொசிஷன் 14. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது காஞ்சிபுரம் கான்ஸ்டியூன்சி. இதில் போட்டியிடுற கேண்டிடேட் பேர் ஜோதி. இவங்க மாம்பழம் சின்னத்தில் போட்டிடுறாங்க. இவிஎம் மிஷினில் அவங்களுடைய பொசிஷன் 5. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அரக்கோணம் கான்ஸ்டியூன்சி. அரக்கோணம் கான்ஸ்டியூன்சியில் பிஎம்கேவை சேர்ந்த பாலு அவர் போட்டியிடுறாரு. அவருடைய சிம்பல் மேங்கோ. இவிஎம் மிஷினில் அதாவது 8வது இடத்துல இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வேலூர் கான்ஸ்டியூன்சி. ஏசிஎஸ்ன்னு சொல்லப்படுற ஏசி சண்முகம் லோட்டஸ் சின்னத்தில், அதாவது தாமரை சின்னத்தில் போட்டிடுறாரு. இவிஎம் மிஷினில் அந்த லோட்டஸ் சிம்பல் வர்றது 2வது பொசிஷன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ணகிரி கான்ஸ்டியூன்சி. கிருஷ்ணகிரி கான்ஸ்டியூன்சியில் போட்டியிடுற கேண்டிடேட் பேர் நரசிம்மன் சி. அவர் லோட்டஸ், அதாவது தாமரை சின்னத்தில் போட்டியிடுறாரு. இவிஎம் மிஷினில் அந்த தாமரை சின்னம் 3வது இடத்துல வருது. அடுத்ததாக பார்க்க போகிறது தர்மபுரி கான்ஸ்டியூன்சி. பிஎம்கே லீடருடைய டாட்டரின்ல, அதாவது அன்புமணி ராமதாஸோட ஒய்ஃப் சௌமியா அன்புமணி போட்டியிடுறாங்க. அவங்களுடைய சிம்பல் மேங்கோ. இவிஎம் பொசிஷனில், அதாவது இவிஎம் மிஷினில் அந்த மேங்கோ சிம்பல் 6வது இடத்துல இருக்குது. அடுத்ததாக பார்க்குற நம்ம கான்ஸ்டியூன்சி பேர் திருவண்ணாமலை. பிஜேபி சேர்ந்த அஸ்வத்தாமன் போட்டியிடுறார் தாமரை சின்னத்தில். இவிஎம் மிஷினில் அது 2வது பொசிஷனில் இருக்குது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ஆரணி கான்ஸ்டியூன்சி. டாக்டர் கணேஷ்குமார் மாம்பழ சின்னத்தில் போட்டியிடுறாரு. இவிஎம் மிஷினில் அவருடைய, அதாவது இவிஎம் மிஷினில் மாம்பழ சின்னம் 4வது இடத்துல இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கான்ஸ்டியூன்சி விழுப்புரம் கான்ஸ்டியூன்சி. முரளி சங்கர் மாம்பழ சின்னத்தில் போட்டிடுறாரு. இவிஎம் மிஷினில் அந்த சிம்பிளுடைய பொசிஷன் 5வது இடத்துல இருக்குது. அடுத்ததாக நான் பார்க்க போகிறது கள்ளக்குறிச்சி கான்ஸ்டியூன்சி. அதில் தேவதாஸ் ராமசுவாமி அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு மாம்பழ சின்னத்தில். இவிஎம் மிஷினில் அது 4வது இடத்துல இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிறது கான்ஸ்டியூன்சி மாம்பழத்துக்கே பெயர் போன சேலம் கான்ஸ்டியூன்சி. அண்ணாதுரையன் அவர் மாம்பழ சின்னத்தில் போட்டிடுறாரு. இவிஎம் மிஷினில் அவருடைய மாம்பழ சின்னம் 4வது இடத்துல இருக்குது சேலத்தில். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நாமக்கல் கான்ஸ்டியூன்சி. நாமக்கல் கான்ஸ்டியூன்சியில் கேபி ராமலிங்கம், பிஜேபியை சேர்ந்த கேபி ராமலிங்கம் தாமரை சின்னத்தில் போட்டிடுறாரு. தாமரை சின்னம் முதல் இடத்துல இருக்குது நாமக்கல்லில்.
கான்ஸ்டியூயன்சி வந்து அடுத்ததாக பார்க்குற கான்ஸ்டியூயன்சி ஈரோடு. அதில் பி ஜெயக்குமார் வந்து சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுறாரு. இவிஎம் மிஷினில் 12வது இடத்துல சைக்கிள் சின்னம் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டியூயன்சி திருப்பூர் கான்ஸ்டியூயன்சி. ஏபி முருகானந்தம் வந்து தாமரை சின்னத்தில் போட்டிடுறாரு. அவருடைய அதாவது மிஷினில் தாமரை சின்னம் 4வது இடத்துல இருக்குது திருப்பூரில். அடுத்ததாக பார்க்க போகிற நம்ம கான்ஸ்டியூன்சி நீலகிரி கான்ஸ்டியூன்சி. ப்ரெசண்ட் மினிஸ்டர் எல் முருகன் தாமரை சின்னத்தில் போட்டிடுறாரு. இவிஎம் மிஷினில் அதனுடைய பொசிஷன் வந்து தாமரை சின்னத்துடைய பொசிஷன் வந்து 3வது இடத்துல இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கான்ஸ்டியூன்சி பொள்ளாச்சி கான்ஸ்டியூன்சி. கே வசந்தராஜன் தாமரை சின்னத்தில் போட்டிடுறாரு. இவிஎம் மிஷினில் அது 4வது இடத்துல இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க வர கான்ஸ்டியூன்சி திண்டுக்கல் கான்ஸ்டியூன்சி. திலகபாமா போட்டிடுறாங்க. அவங்க சிம்பல் வந்து மேங்கோ. அது இவிஎம் மிஷினில் 5வது இடத்துல இருக்குது. அடுத்ததாக நம்ம 24வது கான்ஸ்டியூன்சியை பார்க்க போகிறோம். கரூர் கான்ஸ்டியூன்சியை பார்க்க போகிறோம். விவி செந்தில்நாதன் தாமரை சின்னத்தில் போட்டிடுறாரு. இவிஎம் மிஷினில் அவருடைய அதாவது அந்த தாமரை சின்னத்துடைய பொசிஷன் வந்து 2. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டியூன்சி திருச்சிராப்பள்ளிங்கிற திருச்சி கான்ஸ்டியூன்சி. இதில் டிடிவி தினகரன் கட்சியை சேர்ந்த செந்தில்நாதன் போட்டியிடுறாரு. அவருடைய சின்னம் வந்து ப்ரெஷர் குக்கர். அது வந்து இவிஎம் மிஷினில் 4வது இடத்துல இருக்குது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற கான்ஸ்டியூன்சி பெரம்பலூர் கான்ஸ்டியூன்சி. இதில் புதிய தலைமுறை நிறுவனர் பாரிவேந்தர் வந்து தாமரை சின்னத்தில் போட்டியிடுறாரு. அவருடைய இவிஎம் மிஷினில் அந்த தாமரை சின்னம் வந்து 4வது இடத்துல இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கான்ஸ்டியூன்சி கடலூர் கான்ஸ்டியூன்சி. சினிமா டைரக்டர் தங்கர் பச்சான் மாம்பழ சின்னத்தில் போட்டியிடுறாரு. இவிஎம் மிஷினில் இந்த மாம்பழ சின்னம் 5வது பொசிஷனில் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 28வது கான்ஸ்டியூன்சி சிதம்பரம் கான்ஸ்டியூன்சி பார்க்க போகிறோம். கேண்டிடேட் பேர் வந்து காத்தியாயினி. அவங்க தாமரை சின்னத்தில் போட்டிடுறாங்க. தாமரை சின்னம் வந்து இவிஎம் மிஷினில் முதல் பொசிஷனில் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கான்ஸ்டியூன்சி மயிலாடுதுறை கான்ஸ்டியூன்சி. ஸ்டாலின் எம்கே அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. மாம்பழ சின்னத்தில் போட்டிடுறார். இவிஎம் மிஷினில் அந்த மாம்பழ சின்னம் 8வது பொசிஷனில் இருக்குது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற கான்ஸ்டியூன்சி நாகப்பட்டினம் கான்ஸ்டியூன்சி. ரமேஷ் கோவிந்த் எஸ்ஜிஎம் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் தாமரை சின்னத்தில் போட்டிடுறாரு. இவிஎம் மிஷினில் அந்த தாமரை சின்னம் 3வது பொசிஷனில் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கான்ஸ்டியூன்சி தஞ்சாவூர் கான்ஸ்டியூன்சி. பிஜேபியை சேர்ந்த முருகானந்தம் போட்டிடுறாரு தாமரை சின்னத்தில். இவிஎம் மிஷினில் அது 3வது பொசிஷனில் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கான்ஸ்டியூன்சி சிவகங்கா கான்ஸ்டியூன்சி. தேவநாதன் யாதவ் தாமரை சின்னத்தில் போட்டிடுறாரு. இவிஎம் மிஷினில் அது 3வது இடத்துல இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கான்ஸ்டியூன்சி ஸ்டார் கான்ஸ்டியூன்சி மதுரை கான்ஸ்டியூன்சி. அதில் பிஜேபியை சேர்ந்த ராமசீனிவாசன் தாமரை சின்னத்தில் போட்டிடுறாரு. இவிஎம் மிஷினில் அது 1வது இடத்துல இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டியூன்சி தேனி. அம்மா முன்னேற்ற கழகத்தின் தலைவர் டிடிவி தினகரன் வந்து ப்ரெஷர் குக்கர் சின்னத்தில் போட்டிடுறாரு. இவிஎம் மிஷினில் அந்த ப்ரெஷர் குக்கர் சின்னம் 5வது இடத்துல இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கான்ஸ்டியூன்சி விருதுநகர் கான்ஸ்டியூன்சி. ராதிகா சரத்குமார் அதாவது ராதிகா ஆர் அவங்க போட்டிடுறாங்க. அவங்க தாமரை சின்னத்தில் போட்டிடுறாங்க. இவிஎம் மிஷினில் அதனுடைய பொசிஷன் வந்து 3. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கான்ஸ்டியூன்சி ராமநாதபுரம் கான்ஸ்டியூன்சி. ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஓபிஎஸ் வந்து போட்டிடுறாரு. பன்னீர்செல்வம் போட்டிடுறாரு. அவர் பலாப்பழ சின்னத்தில் போட்டிடுறாரு. இவிஎம் மிஷினில் அவருடைய அந்த இது 22வது இடத்துல இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கான்ஸ்டியூன்சி தூத்துக்குடி கான்ஸ்டியூன்சி. அதில் விஜயசீலன் எஸ்டிஆர் வந்து போட்டிடுறாரு. அவர் சைக்கிள் சின்னத்தில் போட்டிடுறாரு. இவிஎம் மிஷினில் அது அவருடைய பொசிஷன் வந்து 9வது இடத்துல இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கான்ஸ்டியூன்சி தென்காசி கான்ஸ்டியூன்சி. அதில் ஜான் பாண்டியன் தாமரை சின்னத்தில் போட்டிடுறாரு. இவிஎம் மிஷினில் அதனுடைய இது 4வது பொசிஷனில் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கான்ஸ்டியூன்சி வந்து திருநெல்வேலி கான்ஸ்டியூன்சி. இதில் நயினார் நாகேந்திரன்
தாமரை சின்னத்தில் போட்டிடுறாரு. இவிஎம் மிஷினில் அது முதல் இடத்துல இருக்குது. நம்ம கடைசியாக பார்க்க போகிற கான்ஸ்டியூன்சி வந்து கன்னியாகுமரி கான்ஸ்டியூன்சி. ஃபார்மர் மினிஸ்டர் பி ராதாகிருஷ்ணன் போட்டிடுறாரு. தாமரை சின்னத்தில் போட்டிடுறாரு. இவிஎம் மிஷினில் அதனுடைய பொசிஷன், அதாவது இவிஎம் மிஷினில் தாமரை சிம்பல் வந்து முதல் பொசிஷனில் இருக்குது. எனவே நம்ம 19ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி 2024 நம்ம தவறாமல் நம்மளுடைய ஜனநாயக கடமையை செய்யணும். ஜெய் ஹிந்த். ஜெய் ஸ்ரீராம்.